பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை ஆடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே புரசை திருநெறிக் கழகம் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர முதல் தந்திரத்திலே மகளிர் இழிவு என்கிற பகுதியினை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இல்லற வாழ்விலே ஒரு மனிதன் எவ்வளவு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நியதியை நம்முடைய சைவ சமயம் மிகச் சிறப்பாக நிறுவுகின்றது. அறத்தின்பால் பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது அருளின்பால் பட்ட வாழ்வின் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்விலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒழுங்கீனங்களை குறிப்பிடுகின்ற பொழுது காமம் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த ஒழுக்கத்தை மிகச் சிறப்பாக நம்முடைய திருமூலர் பேசுகிறார். இல்லறத்திலே வாழ்கின்ற ஒருவன் தனக்கென்று வாழ்க்கை துணை நலமாக கிடைத்த அந்த பெண்ணோடு வாழ்கின்ற வாழ்க்கையில அவன் நிறைவை காண வேண்டும். ஏதாவது ஒரு காரணம் பற்றி இந்த ஒழுக்கமானது சிதையுமானால் அவனுடைய அருள் நலம் பாதிக்கும் என்கிற செய்தியை எடுத்து சொல்லுகிறார். இந்த உடல் நலம் பாதிக்கும், பொருள் நலம் பாதிக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அறநூல்கள் சொல்லுகிற பொழுதே உடல் நலம் பாதிக்கும், பொருள் நலம் பாதிக்கும் என்று சொல்லும். திருமூலருக்கு என்ன கவலை? உன்னுடைய அருள் நலமும் அல்லவா பாதிக்கும். அது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த விஷயமாச்சே. நாம இறைவனை வழிபடுவதற்கு அல்லது இறைவனை வழிபாடு செய்வதற்கு, பூசை செய்வதற்கு, நினைப்பதற்கு, பேசுவதற்கு, பாடுவதற்கு, பேசுவதை கேட்பதற்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படை தேவை உடம்பு ஒழுங்கா இருக்கணுமே. உடல் நலம் நன்றாக இருந்தால்தானே இதுல நாம ஈடுபட முடியும். அருள் நலம் பெறுவதற்கு உடல் நலம் ரொம்ப தேவைப்படுகிறது. அதனால யார் ஒருவருக்கு மிகுந்த அந்த இச்சை தோன்றுகிறதோ, அருள் நலத்திலே இச்சை தோன்றுகிறதோ, பின்னால அடுத்த பாட்டில் சொல்லுகிறார். ரொம்ப நுட்பமா பேசுகிறார் நம்முடைய திருமூலர். காய்ச்ச பலவின் கனியை உண்ணாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றாரேன்னு அங்க முன்ன சொன்னார். காய்த்தனா மரத்தில் இருந்து தானாக பழுத்த பழம், அது முறையாக இருக்குது. அதுபோல முறையாக ஒரு பெண்ணிடம், வாழ்க்கை துணை நலமாக பெற்ற பெண்ணிடம் மனிதன் ஒழுங்கு நிலை தவறாமல் வாழ்கின்ற பொழுது உடல்நல கேடு இல்லாமல் அவன் செய்யக்கூடிய சிவபூசை முதலானவற்றிற்கு அவன் உடல் துணை நிற்கும். அதுக்கு சொல்றார். இந்த மகளிர் இழிவு பற்றி சொல்லுகிறார். இலை நலவாயினும் எட்டி பழுத்தால் குலை நலவாய கனி உண்ண ஆகாதாம். எட்டி மரம் இருக்கிறது, அந்த இலைகள் எல்லாம் துளிர்க்கிற பொழுது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பூ பூக்கிற பொழுது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். காய் காய்க்கிற பொழுது கூட ரொம்ப அழகா இருக்கும்.
கனிகள் பழுத்து தொங்குகிற பொழுது கூட பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் உண்ண முடியுமா? உயிர்க்கு அல்லவா ஆபத்து விளையும். இலை நலவாயினும் எட்டி பழுத்தால் குலை நலவாம் கனி உண்ணல் ஆகா. குலகுலையாக காத்திருக்கிற எட்டிப்பழத்தை உண்ண முடியுமா? பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் பயன்பாட்டுக்கு வருமா? அப்ப எதுக்கு இதை சொல்லுகிறார்? முலை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுரு நெஞ்சினை வெய்து கொள்ளீரே. அப்ப தன்னுடைய சிரிப்பினாலும் தன்னுடைய பேச்சினாலும் கவர்கின்றவர்கள் பால் நீ மனதை ஓடவிட்டால் நீ எட்டிப்பழத்தை உண்ண தயாரானவன் அல்லவா ஆகிவிடுவாய். அப்பொழுது நாம் இந்த மேம்போக்காக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்த்து மனம் பேதலித்து நீ தவறு செய்வாயே, ஆனால் அது எங்கே கொண்டு போய் போடும்னார்? விலகுறும் நெஞ்சினை வெய்து கொள்ளீரேனார். விலகுறும் நெஞ்சினர். இது எப்படி இந்த விலகுறும் நெஞ்சு அப்படின்னு சொன்னால், இந்த நெஞ்சமானது ஆரம்பிக்கிற பொழுது, தவறு செய்ய ஆரம்பிக்கிற பொழுது இது தனக்கென்று ஏகப்பட்ட சமாதானங்களை உருவாக்கி கொள்ளும். அதுதான், அதுல இருந்து தப்பிக்கிறது தான் பெரிய சமாதானம். இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த விலகுறு நெஞ்சு இருக்குதே, இது என்ன பண்ணும்? செய்யற தப்புக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு எத்தனை என்ன சார் நீங்க இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்கீங்க? ஆனான பிரம்மனே இப்படி, இந்திரனே அப்படி, இதெல்லாம் ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லி இப்படி நாம் நெஞ்சம் விலகுறுவதற்கு துணை செய்வது போல நிரம்ப சமாதானங்கள் எல்லாம் இந்த நெஞ்சத்திலே எண்ணங்களாக தோன்றும். நீ ஏமாந்துடக்கூடாதுன்னார். மனம் வேறு, மனசாட்சி வேறு. அறிவு நலம் சான்ற பெரியோர்கள் சொல்லி இருக்கிற வாக்குகளை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த நெஞ்சம் நமக்கு சொல்லுகிற சமாதானங்களை எல்லாம் கேட்காமல் ஞானிகள் சொல்லுகிற சமாதானங்களுக்கு உட்படுகிறதா என்று பார். ஞானிகள் சொல்லுகிறார்களே சமாதானம், அதுக்கு சரிப்பட்டு வருதா பாரு. ஆபீஸ்ல ஃப்ரெண்டு சொல்றாருங்கிறதுக்கெல்லாம் சமாதானம் பார்க்காத. அதை சொல்லுகிறார், தெளிவா சொல்லுகிறார். நம்முடைய நெஞ்சென்னவோ நேரா போகணும்னு தான் போகுது, ஆனா அப்பப்ப அது விலகுறும். விலகுறும் நெஞ்சை வெய்து கொள்ளீரனார். 2 போடு போட்டு நேரா படுத்துனாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இது அப்படித்தான் போகும். நீங்க ஒண்ணு வேணாம், 2 வீலர்ல போனவங்களுக்கு தெரியும், 4 வீலர்ல போனவங்களுக்கு தெரியும். வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கியரை போட்டா வண்டி போயிட்டு இருக்கும். பாதை நேரா இருக்கு, வண்டியும் நேரா தான் போகுது அப்படின்னுட்டு நீங்க கையை எடுத்தா வண்டி நேரா போகுறீங்க. நீங்க ஓட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். நேராக போகும், அப்படியே விட்டுறோம். கையை எடுத்துட்டா நேராக போகும். கையை எடுத்த மறு வினாடியே அது வேற பக்கம் போக ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாம் போகும். உடனே என்ன பண்றோம்? அப்பப்ப அந்த கரெக்ஷன் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் அது திரும்ப நினைக்குதோ அப்பப்பெல்லாம் இதை கரெக்ட் பண்ணிட்டே வரும். கையை இப்படி திரும்பும், உடனே கை இப்படி திருப்பி கரெக்ட் பண்ணும். இப்படி அந்த பக்கம் திரும்பும், இது உடனே கரெக்ட் பண்ணும். இந்த கை இது அனிச்சை செயல் போல, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் போல பாதையை விட்டு இந்த வண்டியானது அந்த பக்கம் இந்த பக்கம் நகர ஆரம்பிக்கிற பொழுது இது தானாகவே அந்த வண்டியை சரி பண்ணி கொண்டு போகும். வண்டியை நேரா சரி பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது சரி பண்றிய, நெஞ்சமாகிய வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது ஏன் சரி பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்கிற. அப்படிதான் போகும். உடனே சரியில்லை போல இருக்க, இப்படி போ இப்படி போ, சரி பண்ணு.
விலகுரு நெஞ்சினர், விலகும் தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் வெய்துனர், வெய்துன்னா கடுமையான நடவடிக்கையை எடுத்து, கடுமையான நடவடிக்கையை எடுனர். என்ன கடுமையான நடவடிக்கை? விலகுரு நெஞ்சுக்கு நீ கடுமையான நடவடிக்கை எடுத்தா தான் சரியா இருக்கும். அதனால அதை நீ எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல சார் ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு மேல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டுமேன்னு சொல்லி ஏதோ ஒரு சேனல் அப்படியே எடுத்து பாக்குறேன் சார், வேண்டாம், நமக்கு அது வேணாம். இது எதுக்கு எதுக்கு நமக்கு? இப்ப இந்த பாதை ஒருத்தரே என்ன சந்திச்ச போது சொன்னார், அந்த அன்பர் பேர் சொல்ல விரும்பல, அவரு அவரு அப்படி கையை பிடிச்சிக்கிட்டார், கண்ணில் தார தாரையா தண்ணி ஊத்துது அவருக்கு. சொல்றார், நீங்க பேசுறத கேட்டங்க ஐயா ஒரு தடவை, கேட்ட பொழுது உண்மையிலேயே எனக்கு நாம் எவ்வளவு தூரம் பாதை தவறி வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசு சொல்லனாத வேதனைப்படுதுங்க. நான் எப்படியா சரி பண்ணி போறது திரும்பன்னு கேட்டார். நான் இங்க வந்ததே இன்னொரு நண்பரை அழைச்சு தான் வந்தேன். நான் அவரு உண்மையிலேயே நான் இங்க வரதுக்காக வரல, அவர் இங்க தான் வருவேன்னு அடம் பிடிச்சாரு. அவரை கூட்டிட்டு போகணும், எனக்கு ஒரு வேலை இருக்கு அவர்கிட்ட, அதனால அவர் கூட வந்தேன். வந்து கேட்ட புறம் தெரியுது எவ்வளவு தூரம் விலகி வந்திருக்கிறேன்னு தெரியுது. எப்ப சரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியலைங்க ஐயா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க ஐயா, நான் சீக்கிரம் சரியாகி இந்த பக்கம் வரணும்னு கேட்கிறேன். அதை கொஞ்சம் நீங்க டைவர்ட் பண்ணி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், திரும்ப அதை சரி பண்ணி கொண்டு வந்து இந்த இதுல குழந்தை விடுறதுக்கு ரொம்ப கடினம் தான். அது நம்முடைய வாழ்நாள் முயற்சி முழுவதும் இதை திரும்ப திரும்ப இந்த டிராக்ல கொண்டு விடுறதுலயே தான் இருக்கும், போயிடும். அப்புறம் போற தூரம் பாதிக்குமே. ரொம்ப அழகா சொல்லி இருக்கார், விலகுரு நெஞ்சை வெய்து கொள்ளீரே. நீங்க என்ன வேணா நடவடிக்கை எடுங்க, அதை 2 போடு போடுறதுக்கு நீங்க என்ன வேணா நடவடிக்கை எடுங்க. ஆனால் நெஞ்சமானது விலகுறும். எதை பார்த்து விலகுறும்? முறுவல் செய்வார் மேல் விலகுறும். முறுவல் செய்வார் மேல் விலகுறும். எத்தனையோ ஞானிகள் இந்த நாட்டில் எத்தனையோ அறிவுரை சொல்றாங்க, எத்தனையோ நல்ல செயல்கள் நடக்குது, எத்தனையோ நல்ல செய்திகளை சொல்றாங்க, எத்தனையோ முக்கியமான சாதனைகளை செய்யறாங்க, எவ்வளவோ இருக்கு. ஆனா ஒரு நடிகையோட பேட்டிக்கு இருக்கிற பெருமை அதுக்கு உண்டா? நீங்க நினைச்சு பாருங்க. அட்டப்படத்துல எதை போட்டா விக்குது? புத்தகம் இல்லைங்களா? அது என்ன ஐயா, ஒரு தடவை அட்டைய மாத்தின சர்க்குலேஷன் 15% டவுன்யா. ஏதோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு அட்டப்படத்தை வேற மாதிரி போட்டோம், 15% போயிடுச்சு சர்க்குலேஷன். அப்படின்னா அட்டையிலேயே நம்ம ஆளுங்க எத்தனை நாள் அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அட்டப்படத்துக்கு இவ்வளவு மதிப்புன்றது சொல்லும் போதுதான் தெரியும். அட்டப்படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து, அட்டப்படத்தை பார்த்து புத்தகம் வாங்குறவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கு. 15% சர்க்குலேஷன் போயிடுச்சுன்னார். என்கிட்ட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் உண்மையாக சொன்ன செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என்னங்க அப்படி ஏதாவது ஜென்ஸ் போட்டோ போட்டீங்களான்னு? இல்லங்க, லேடிஸ் போட்டோ தான் போட்டேன், அது கொஞ்சம் குடும்ப பாங்கா போட்டங்க, 15% இறங்கிடுச்சுங்க. இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்றது சொல்லுங்க? சரி, நான் எங்க போயிட்டு நான் எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, கொஞ்சம் நாம அந்த திருமந்திரத்துல படிக்கிற நாம திருமூலர் சொல்லுகிற அந்த கட்டளையை பார்க்கிறோம், விலகுரு நெஞ்சினை வெய்து கொள்ளீரேன்னார். இதெல்லாம் ஒண்ணும் பச்சாதாபெல்லாம் பார்க்காத, ஒரு தடவை 2 தடவைன்னு கேட்கும், அதுக்கெல்லாம் ஒத்துக்காதன்னார். ஒரு தடவை 2 தடவை சனி ஞாயிறுதான் சொல்லும். திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினம் நான் சொற்பொழிவு தானே போறேன், சனி ஞாயிறு மட்டும்தானே நான் கேட்கிறேன் அப்படின்னு தான் சொல்லும். நத்திங் டூயிங். அது ஒத்துக்காத. வெய்து கொள்ளீரே, கடிந்து அதை நீக்கி நெஞ்சை உம் கட்டுப்பாட்டில் கொள்வீராக. அலுவலகங்கள்ல வேலை செய்யறோம்,
பல இடங்களுக்கு போகிறோம், பல இடங்களுக்கு வருகிறோம். அப்படி வருகிற பொழுது, அப்படி போகிற பொழுது நாம நடந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை ஒழுங்க திருமூலர் சொல்லுகிறார். உடல் நலம் கெடுங்கிறது இருக்கட்டும், காசு பணம் போகுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அருள் பெற முடியாதுயா, ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நீ உணர்ந்து 55 வயசு 60 வயசுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன்னா உன் மனசு எந்த கருவி காரணம் எதுவுமே பிரயோஜனப்படாது, உனக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு வினாடி நீங்க எல்லாம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து திருமந்திரம் கேட்குறீங்க, 10 நிமிஷம் கேட்க முடியுமா உங்களால? 5 நிமிஷம் கேட்க முடியுமா உங்களால? முடியாது. அதுல இந்த இளைஞர்கள் இன்னும் கொடுத்து வச்சவங்க, இந்த இளைஞர்களாக இருக்கிறவர்கள், இதுல இன்னும் சொல்ல போனா இதுல ஒரு 35-40 வயசுக்குள்ள வந்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பிறவியே கிடையாது. நான் சொல்றேன், நீங்க நம்புங்க. என்ன நான் சொல்றேன், நீங்க நம்புங்க. நான் ஏன் போய் சொல்லணும்? எனக்கு என்ன ஆக போகுது? 35-40 வயசுக்குள்ள இந்த மாதிரி திருமுறை உணர்வு ஏற்பட்டு, திருமுறை மால் பற்று ஏற்பட்டு, திருமுறையை கேட்கணும்னு நுழைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு லிஸ்ட், பிறப்பு கிடையாது. இல்ல சார் இப்படி சொல்லிட்டீங்க, 40க்கு மேல அது எனக்கு தெரியல. அது நான் இதுக்கு நான் சர்டிபிகேட் கொடுப்பேன், என்னால முடியும் நிச்சயமா. அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அந்த 35-40 அவங்களாம் 45-50 எல்லாம் எங்கேயோ இருப்பாங்க. 35-40 திருமந்திரம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, திருமந்திரத்தை கருத்துல ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க, திருமந்திரத்தை உட்கார்ந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கேட்கறதுக்கான மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, அப்புறம் அவங்க 55-60 வயசுல அவங்களுடைய பக்குவம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் என்ன, திருமந்திரத்தை அந்த வயசுல கேட்டு அதை அனுபவிக்கிறதுக்குரிய பக்குவம் வந்துரும்னா 50. நான் சும்மா சொல்லல, கால்குலேஷனோட சொல்றேன். 50-55 வயசுல அவங்களை அசைக்கவே முடியாது. அந்த அந்த உறுதி வந்துடும். ரொம்ப அந்த இளமையில சிவ வழிபாட்டுக்கு வர்றது. அதனாலதான் 16 வயசுல ஆட்டிட்டார மார்க்கண்டேயரு. 16 வயசுல யமனை காலி பண்ணிட்டார்ல 16 வயசுல. அந்த இன்னும் இளமையில வந்ததுன்னு வச்சுங்க, அது சொன்னபடி நிற்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு இளமையிலேயே சிவ வழிபாடும் சிவன் மேல பற்றும் திருமுறை மலை இதுவும் வந்துருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுடைய வலிமை, ஆன்ம வலிமை அவங்களுக்கு தெரியாது. பாதி பேருக்கு தெரியும் தெரியாது, ஆன்ம வலிமை அவ்வளவு இருக்கும். மன நந்து போய் ஏன்பா இப்படி பண்ற, என்னப்பா இதெல்லாம் நல்லாவா இருக்கு, நீ நல்லா இருப்பியான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், முடிஞ்சது கதை அத்தோட. அவங்களுக்கு தெரியாது, நாம் சொன்னா நடக்குன்றது தெரியாது. வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை, சீட்டை கிழிச்சிருவான் மேல. அந்த அளவுக்கு அந்த வலிமை வந்துடும். இந்த திருமுறைகள், நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். திருமுறைகள் ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த திருமுறைகள் 1லிருந்து 12 வரைக்கும் இருக்கிற திருமுறைகள் எல்லாத்தையும் எப்படி சொல்லுகிறார்கள்னா, மற்ற சமயங்கள், அதாவது மற்ற சமயம் நான் எதை சொல்றேன்னா அகச்சமயத்தையே சொல்லுகிறேன். அகச்சமயத்துல இப்ப சைவம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கிற சிவ சமவாத சைவம் இருக்கு, சிவாத்வைத சைவம் இருக்குது, அதுக்கப்புறம் சிவாத்வைத சைவம் இருக்கு, சுத்த சைவம் இருக்கு, அநேக ஈஸ்வரவாத சைவம் இருக்கு. எல்லாம் சைவம் தான், எல்லாம் சிவனை முழுமுதற் பொருளா ஒப்புக்கொண்டதுதான். என்ன வேறுபாடு இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகமத்தை அடிப்படையா கொண்டதுதான். எல்லாமே சொல்லு ஆகமத்தை தான் பிரமாணம் காட்டுது. அகச்சமயங்கள் எல்லாமே ஆகமத்தை தான் பிரமாணம் காட்டுது, சைவ ஆகமங்கள். ஆனா ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், சைவ ஆகமங்கள் பொதுவாகத்தான் பேசும், ஆனா கொள்கை உறுதிங்கிறது எங்க வந்ததுன்னு நீங்க பார்க்கணும். சைவ சித்தாந்த கொள்கையை நிறுவனது எதுன்னு கேட்டீங்கன்னா, 14 சாத்திரங்கள் நிரூபிச்சு சிவஞான போதத்தில் ஆரம்பிச்சு ஒரு சைவ சித்தாந்த நெறி என்கிற ஒரு ஒரு ஃபுல் ப்ரூஃப் கான்செப்ட். அது 12ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்த கான்செப்ட் வந்தது. அதுக்கு ஆதாரமான கருத்துக்கள் ஆகமங்கள் இருந்தாலும் கூட ஆகமத்தில் இல்லாத அளவுக்கு கொள்கை விளக்க
அந்த கோட்பாடு நுட்பமும் திட்பமுமா அமைந்தது இந்த 14 சாத்திரத்துல தான். இந்த 14 கொண்ட சித்தாந்த சைவத்தை தவிர வேற எந்த நூலுக்கும் சித்தாந்த நெறி அவர்கள் சொல்லுகிற சைவ நெறி திட்பமா இல்ல. அது சிவாத்வைத சைவமா இருக்கட்டும், சிவ சமவாத சைவமா இருக்கட்டும், ஏன் இவர்களுக்கு இந்த சித்தாந்த சைவத்துக்கு மட்டும் இந்த 14 சாத்திரங்கள் இதுக்கு இவ்வளவு ஒரு அடிப்படை உறுதியாக ஒரு சைவ நெறி, சித்தாந்த நெறி முழுவதுமாக முழுமை பெற்ற ஒரு கான்செப்ட், ஒரு நெறி எப்படி கிடைச்சதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு கிடைத்தது ஆகமங்கள் மட்டுமல்ல. ஆகமத்துல ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு பல்வேறு மாறான கருத்து ஆகமத்திலே உண்டு. அதனாலதான் பல்வேறு அந்த அகச்சமயம் தோன்றிடுச்சு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, முக்தி நிலையில ஆன்மாவும் சிவமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஆன்மா சிவத்திற்கு சமானமாகும் அப்படின்னு ஆகமத்தில் இருக்கு. சிவ சமவாத சைவம் வந்துருச்சு. இன்னொரு இடத்துல ஆன்மா சிவத்தோடு ஐக்கியமாகி இல்லாமல் போய்விடும், சங்கர வேதாந்தம் வந்துருச்சு. ஆன்மாவே இல்ல, காலின்ட்டு. இன்னொரு இடத்துல வந்திருக்கு, ஆன்மா சிவத்திற்கு அடிமையாகவே இருக்கும். இப்படி எல்லாமே ஆகமத்தில் இருக்கு. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாதிரி சொல்ல. அப்ப ஒரு கருத்தை எடுத்துக்கிறவங்க மீதி கருத்துக்கு வேற ஒரு அர்த்தங்கள்லாம் சொல்லி அமைதிப்படுத்திட்டாங்க. இப்படி இருக்கிற ஆகமங்களில் அடிப்படையான பொருள் 3 பொருள் உண்டு. பதிப்பசு பாசம், 36 தத்துவம் உண்டு. இதெல்லாம் அதுலதான் இருக்கு. ஆனா கொள்கைன்னு வருகிற பொழுது அதுல தெளிவான இது இல்ல, முடிவு. 14 சாத்திரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. சிவஞான போதத்தில் ஆரம்பிச்சு மெய்கண்டார் ஆரம்பிச்சு சிவஞான சித்தியார் என்று சொல்லக்கூடிய அருணந்தி சிவம் நூல்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தெளிவான சித்தாந்த கொள்கை, சித்தாந்த நெறி, சுத்தாத்வைத சைவம், சைவ சித்தாந்தம் அது எங்க இருந்து கிடைச்சதுன்னா அவங்க ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க. 12 திருமுறைகள்ல திருமுறை ஆசிரியர்கள் எதை சொல்லி இருக்கிறார்களோ அதை மட்டுமே பிரமாணமாக எடுத்துக்கொண்டு 14 சாத்திரங்களையும் நமக்கு அற்புதமாக அமைத்து தந்து விட்டார். அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப அதாவது இந்த சித்தாந்த சைவம் மாதிரி உலகத்துல கொடுத்து வச்சவங்களே கிடையாது. அத்துணை பேரும் நம்மை பார்த்து பொறாமைப்படுவது, தோத்திரத்திலும் சாத்திரத்திலும் இவ்வளவு முழுமை பெற்ற சித்தா ஒரு சைவ நெறி போல முழுமை பெற்ற சமய நெறி 5 கண்டத்திலையும் கிடையாது என்று நம்மால் சொன்னாவா பெருமை, மேலை நாட்டவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இட் இஸ் ஃபுல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். நம்மள மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா கிடையாது. அதுக்கு சிவஞான பாடியம் எழுதினார் சிவஞான முனிவர். சிவஞான பாடியங்கிறது மெய்கண்டார் எழுதின சிவஞான போதத்துக்கு விளக்க வருது. சிவஞான பாடியம் சிவஞான முனிவர் அவர் எழுதுகிற பொழுது நீங்க நல்லா பார்க்கணும், எல்லா இடத்திலையும் சூத்திர விளக்கத்துக்கு, இந்த சித்தாந்த அந்த சூத்திர விளக்கத்திற்கு, சித்தாந்த நூல் விளக்கத்திற்கு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, திருமுறைகளில் இருந்து மேற்கோள் காட்டி அவர் சொல்லுகிறார், அனுபவம் மிக்க தேசிகர் வாக்கால் உணர்க. அனுபவம் மிக்க தேசிகர், தேசிகர்னா குருன்னு அர்த்தம். அனுபவம் மிக்க அப்படின்னு யாரு சொல்றார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் துவங்கி சேக்கிழார் வரைக்கும் 27 திருமுறை ஆசிரியர்களும் சொல்லுகிற அனுபவம் மிக்க. அப்ப அவர்களெல்லாம் சிவனை அனுபவித்தவர்கள். சிவனை அனுபவித்தவர்கள் திருமுறைகளிலே என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதுதான் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப முக்தி நிலையில கடைசியில ஆன்மாவும் சிவமும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஆகமத்தை பார்த்து கஷ்டப்பட வேண்டாம். திருமுறை ஆசிரியர் என்ன சொல்லி இருக்காரு பாரு, இருமாந்து இருப்பன்கொலோ சிறுமான் கேந்திதன் சேவடிக்கு இருமாந்து இருப்பன்கொலோ. ஓஹோ, முக்தி நிலையில ஆன்மாவும் சிவமும் ஒன்றாக இருந்தாலும் அது ஆளுகின்ற நிலையிலும் இது அடிமை நிலையிலும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் திருமுறை முடிவு. எனவே நம்முடைய சித்தாந்த சைவமோ என்று நீ அன்று நான் முக்தி நிலையிலும் சிவமும் இருக்கும் ஆன்மாவும் இருக்கும். ஆனால் ஆன்மா சிவத்தினுடைய அடிமையாகத்தான் இருக்கும்.
முக்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனே பத்தி நெறி அறிவித்து சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக்கு அருளியவாறு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் யார சொல்றாரு? சிவனை சொல். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. நான் ஒரு உரையை படிச்சேன். அந்த உரையை எழுதின உரையாசிரியர் ரொம்ப பெரியவங்க, அவர் பெரியவர் தான். அவர் இதுக்கு பாட்டுக்கு உரை எழுதியிருக்கிறார். உரை ரொம்ப பெரியவர், அவர் சிறப்பாக உரை செய்யக்கூடியவர். இதுக்கு உரை எழுதியிருக்கிறார். உரை எழுதுகிற போது இப்படி எழுதுகிறார்: சித்தமலம் அறிவித்து ஆணவ மலத்தை அறுத்து சிவமாக்கி சிவமாகச் செய்து எனை ஆண்ட. எனை ஆண்ட என்பதை முன்னால எடுத்து போட்டுக் கொள்ளுங்கள். முன்னால போட்டுக்கிட்டா எனை ஆண்டு சிவமாக்கி, திருப்புரந்துரையில் ஆண்டதை நினைவு கொள்க. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்டங்கிறது எப்படி போட்டு சொல்றார்? சித்தமலம் அறிவித்து எனை ஆண்டு சிவமாக்கி அத்தன் எனக்கு அருளியவாறு என்று பொருள் எழுதியிருக்கிறார். நான் அவருடைய திருவடியை வணங்குறேன், பொருள் எழுதியிருக்கிறார். ஆனால் சித்தாந்தம் தெரியாம உரை எழுதணும்னா, சித்தாந்த கருத்து தெரியாம எழுதணும்னா இந்த ஆபத்து விளையும். எனை ஆண்டங்கிறத தூக்கி முன்னால போட்டு பொருள் சொன்னா ஒன்னும் பொருள் கெட்டு போகாது, ஆனா சித்தாந்த நெறி கெட்டு போகும். ஏன் அப்படின்னா, என்னை அவர் சொன்னது என்ன, அவர் உண்மையா நினைச்சதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் மேல நான் தப்பு சொல்லல. ஏன்னா திருப்பெருந்துறையில தானே ஆண்டார், எனவே என்னை ஆண்டு அறிவித்தார். அது கூட பாருங்க, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட, மலத்தை அறுத்து என்னை ஆண்டு சிவமாக்கினார் என்று மணிவாசகர் கூறுகிறார் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இந்த ஒரு வரியில எவ்வளவு தப்பு ஏன்னு கேட்டா, மணிவாசகர் எழுதின இந்த வரிய பொருள் எழுதுறதுக்கு சித்தாந்தம் சரியா தெரிஞ்சிருந்தா தான் அது சரியா எழுதும். சிவமாக்கி எனை ஆண்டுன்னு மெனக்கெட்டு அவர் போட்டிருக்கிற பொழுது என்னை ஆண்டு சிவமாக்கின்னு நாம எழுதணும்னா அது பெரிய அபத்தம், பிழை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல ரொம்ப தெளிவா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவமாக்கி என்னை ஆண்டானா சிவம் ஆன பிறகும் கூட அந்த முக்தி நிலையிலும் கூட அவன் ஆளுகின்றவனாகவும் நான் அடிமையாகவும் தான் இருக்கிறேன் என்கிற பொருளிலே அதை சொல்லி இருக்கிறார் இல்லீங்களா? சிவமாக்கினதுக்கு அப்புறம் நானும் சிவமாயிட்டேன், இனிமே எனக்கு சிவத்துக்கு எந்த தேவையும் இல்லை, டாடா குட் பை அப்படின்னு ஆன்மா கிளம்பிட முடியாது. வாத்தியாரங்களுக்கு தெரியும் பையன் பாஸ் பண்ணிட்டானா எப்படி பாப்பான்ட்டு. நான் சொல்ல பாஸ் பண்ற வரைக்கும் சார் சார் அப்படிமா, டிகிரியை வாங்கினதுக்கு அப்புறம் அப்புறம் எப்படி சார் இருக்கீங்க அப்படிமா நம்ம இல்லீங்களா? உலக இயற்கையில பார்க்கணும். சிவம் ஆனதுக்கு அப்புறம் சிவத்தோட தயவு வேணுமா வேணாமா? அதாங்க ஒரு பாயிண்ட் ஐயா. அது முக்தி நிலையில சிவமா ஆனபுரமும் கூட அது அடிமைதான், அது ஆண்டவன் தான், ஆண்டான் தான், இது அடிமைதான் ஐயா. அப்பவும் அது ஆள், இது அடிமை. அது சொல்லுகிறார் பாருங்க, என்ன சிவமாக்கி என்னை ஆண்ட. இப்படி சொல்ல வேண்டிய பொருளை இப்படி தூக்கி முன்னால போட்டா வருமா? அது நினைச்சு பாருங்க. சிவமாக்கி என்னை ஆண்டு அப்படின்னா, ஆண்டுன்னு சொல்லுவதில் முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டா, அவன் ஆளுகின்றவன், நான் அடிமை. இந்த அடிமை நெறிங்கிறது முக்தி நிலையிலும் தொடரும். முக்தி நிலையில கூட அது வைப்ரேட் பண்ணாதான் அனுபவிக்க முடியும். முக்திக்கு போயிடுச்சு. அதனால என்ன பண்ணுது, அந்த லெவலுக்கு ஸ்டேட்டஸுக்கு வசதி அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு. என்னங்க மேலே இருந்து பார்த்தா ஏரியல் வியூ, அந்த கடற்கரை, அந்த பீச்சு, அந்த ஊரு என்ன அழகு மேல இருந்து பார்த்தா அப்படின்னு கீழே இருக்கிறவன்ட்ட சொல்லிட்டே இருந்து என்ன பண்றது? எப்ப அவனுக்கு அந்த அழகை ரசிக்க முடியும்?
அவனையும் மேல கூட்டு போனா தானே முடியும். அப்ப சிவானந்தத்தை அனுபவிக்கணும்னா எப்ப அனுபவிக்க முடியும்? சிவமாக்குனாத்தான் சிவானந்தத்தை அனுபவிக்க முடியும். அதுக்காக சிவமாக்குறார். அது கூட பாருங்க, மலத்தை அறுத்துன்னு எழுதி விட்டார். அறுத்துனா எழுதியிருக்கிறார், என்ன எழுதியிருக்கார் ஐயா சுந்தரமூர்த்தி? என்னங்க எழுதியிருக்கார்? பாட்டை சொல்லுங்க இன்னொரு தடவை. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம். இல்ல சரியாவே எனக்கு கேட்கல. யாராவது ஒருத்தர் கேட்கலாமா? நீங்க சொல்லுங்க சந்திரன். அறிவித்தா அறிவித்தா ஒழுங்கா சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. அறிவித்து நீங்களா திருவாசகத்தில் எவ்வளவு ரொம்ப பிரபலமான பாட்டு. அறிவித்து முந்தின லைன்ல அறிவித்து, அடுத்த லைன்ல அறிவித்து. அறுத்துன்னு எழுதியிருக்காரு. சித்தமலம் அறுத்துன்னு எழுதல, சித்தமலம் அறிவித்து. அப்ப போய் சித்தமலத்தை அறுத்தாருன்னு பொருள் எழுதுனா போச்சே. அறுத்து ஆக்டிவ் வாய்ஸ், அறிவித்து பாசிவ் வாய்ஸ். அறுத்து தன்வினை, அறிவித்து பிறவினை. என்ன அழகா சொல்லியிருக்காருங்க மணிவாசகர். ஐயோ ஐயோ, இதெல்லாம் படிக்கிற பொழுது இந்த ஒரு ஜன்மம் போதுமானே எனக்கு தெரியலங்க. எனக்கே இன்னும் திருவாசகத்தை சரியா படிக்கலன்றது கவலையா இருக்கு. திருவாசகம் படிக்கிறதுக்கே ஒரு பிறப்பை கொடுக்க மாட்டானா இவன்? வீணா போச்சு. இந்த தினம் தினம் இந்த கும்பிக்கு உழைச்சி இதுக்கு பொருள் ஈட்டுறதுக்கும் அதை செலவு பண்றதுக்குமே வாழ்க்கை வீணா போயிடுச்சு. என்ன அப்படி இருக்கிற இந்த திருவாசகத்தை நான் சொல்ல, இந்த ஒரு வரிய பேசுறதுக்கு எவ்வளவு தப்பு தப்பா பொருளை கண்டுபிடிச்சி எவ்வளவு தப்பு தப்பா செஞ்சு இருக்கிறோம். இந்த ஒரு வரிய அந்த ஞானி அது ஞானத்துல இருந்தது, அது அசால்ட்டா பாடிட்டு போயிட்டே இருக்குது. இங்க நமக்கு தப்பு திக்கு தடுமாறி தடுமாறி இதை பிடிச்சிட்டு வந்து சேர்றதுக்கு வயசாயிடுது ஒரு வரிய பிடிக்கிறதுக்கு. இதுல ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறேன், ஏன் சார் 51 பதிகம் மட்டும் இருக்குது திருவாசகத்துல, ஏன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச மாதிரி? இருக்கிறதையே ஒழுங்கா படிச்சது என்ன தெரியாம அத சொல்றார் பாருங்க. அறிவித்து அறுத்து ரெண்டுக்கும் இமயமலை அளவுக்கு வேறுபாடுங்க. இமயமலை அளவுக்கு வேறுபாடு. சரி, நம்ம திருவாசகம் பேசல, திருமந்திரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பொருள் நலம், உடல் நலம், இதெல்லாம் வந்து நல்லா இருந்தா தானே அவனை அனுபவிக்க முடியும். அதனால சொல்லுகிறார், கொலையே. என்னங்க இந்த கரியார் எப்படி வேகமா போயிட்டு இருக்கு, நிறுத்தவே முடியாதா இத? கொலையே களவு கள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம். கொலையே களவு கள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம். அவை நீக்கத்தலையாம் சிவனடியே சார்ந்து இன்பம் சேர்ந்தோர்க்கு இலையாம் இவை ஞானானந்தத்து இருத்தலே. இதுதான் அந்த பகுதியில் கடைசி பாட்டை சொல்லியிருக்கார். இதா அது இங்கதான் வரணும். கொலையே, இது மகளிர் இழிவுல தான் வரணும். இதான் நிறைவு பாட்டு மகளிர் இழிவு. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வேற சப்ஜெக்ட் மாறிடுறாரு. இது இங்கதான் வரணும். கொலையே களவு கள் காமம் பொய் கூறல் எல்லாத்தையும் தொகுத்து சொன்னார். கொலையே களவு கள் காமம் பொய் கூறல்.
4 கூட கொஞ்சம் பரவாயில்ல, கடைசியா உன்னை வேற சேர்த்து விட்டாரு. ஏயா தாமதமா வந்தேன்னு ஆபீஸ்ல கேட்டா மட மட மடன்னு பொய்யா உதிருது அப்படியே இல்லையா? எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. அதை கொண்டு போய் கடைசியா வச்சு விட்டார். கொலையே களவு கள் காமம் பொய் கூறல் 5 சொன்னார். மலைவான பாதகமாம், பஞ்சமா பாதகம்னு சொல்றது இல்ல, இந்த பஞ்சமா பாதகங்களை தொகுத்து சொல்லுகிறார். கொலையே களவு கள் காமம் பொய் கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்க தலையாம். இவற்றை எல்லாம் நீக்கித்தான் ஆக வேண்டுங்கிறார். நீக்க தலை ஆம், தலையானது ஆகும். தலையாம், தலையாம் அப்படின்னா தலையான காரியமாக ஆகும். ஐயா கொலை, கொலை என்ன சார், நாங்க ஏன் சார் அதுக்கெல்லாம் போறோம்? கொலை போய் கொலை சொல்லு, கொலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கொலைனா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. நாம தெரிஞ்சு பௌத்தர்கள் சொன்னாங்க கொலை செய்யாத, ஆனா எவனா செஞ்சானா சாப்பிடுன்ட்டான். இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு புரியல. சௌரியமா இருக்குன்னு பாதி பேர் அதில் போயிட்டான். அதனாலதான் பௌத்த மதம் சார்றது ஒரு பெரியது. நம்ம அன்பு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அங்க என்ன சொல்றானா, நீ கொலை செஞ்சாதான் தப்பு, வேறொருத்தன் ஏதாவது கொலைகளை செஞ்சு கொண்டு வந்து போட்டு ஏதாவது நீ சாப்பிடலாம் கூட அப்படின்னுட்டா. சைவத்துக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. கொலை செஞ்சாலும் சரி, கொலை செஞ்சவன் கூட இருந்தாலும் சரி, கொலை செஞ்சவன் கொண்டு வந்து போட்டதை தின்னாலும் சரி, கொலைதான். கொலையே எந்த உயிருக்கும் தீங்கு நினையாமல் இருக்குது. அது திருவள்ளுவர் சொன்னார். தவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உயிர்க்கு உருகன் செய்யாமை. தேங்காய் முடியல எறும்பு வந்துட்டா என்ன பண்ணுவான்? நேரா அடுப்புக்கு மேல காட்டி ஒரு தட்டு தட்டி, அத்தனைக்கு சாப விமோச்சனம் முக்தி தான் இல்லையா? சில வீடுகள்ல அப்படியே காலில் வச்சு கருணை மோட்சம் தேச்சி. பாமன் சாமிகள் 12 மணிக்கு தான் சாப்பிடுவார். அவரு அந்த உச்சி காலத்தில் சாப்பிட்ற வழக்கம். அவர் ஒரு வீட்டில் மாடியில் தங்கியிருந்தார். சொல்லியிருக்கேன் இல்ல, ஒரு வீட்டு மாடியில் தங்கியிருந்தார் அவர். அந்த அம்மா வந்து எங்க வீட்டு மாடியில் தங்கணும் ஜாமின்னு ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. அவங்க நீங்க எங்க வீட்டு மாடியில் வந்து தங்க, அது யார் வீட்டுக்குமே போக மாட்டார். அவர் சொன்னார், அம்மா அங்க வந்து தங்கினா வரவங்க தொந்தரவெல்லாம் அதிகமா இருக்குமா, ஓயாம தொந்தரவு பண்ணுவாங்க, தவத்தில் இருக்கணும். நான் இல்லை சாமி, நீங்க வந்து யாரும் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறேன். அப்ப சாமி சொன்னார், சரி நான் மாடியில் வந்து உங்க வீட்டு மாடியில் இருக்கணும்னா ஒரு ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டா வரேன்னார். சொல்லுங்க சாமி, என்ன நிபந்தனை சொல்லுங்க, நீங்க வந்திருந்தா போதும். நான் மாடியில் இருப்பேன், ஆனா மாடி படிக்கட்டை இடிச்சிடணும். மாடி படிக்கட்டை இடிச்சுடணும், அப்படின்னா வரேன்னார். ஒன்றும் புரியல, மாடி படிக்கட்டை இடிச்சா எப்படி சாமி நீங்க மாடிக்கு போவீங்க? மர ஏணி வச்சுக்கலான்னாரு. எப்படி? மர ஏணி. சுவாமி மேலே ஏறி போனப்புறம் ஏணியை தூக்கி மேலே வச்சுக்குவார். பாருங்க, இந்த தவ வாழ்க்கைக்கு அப்பவே எவ்வளவு இடை. அதாவது ஏன் அப்படின்னா, கொஞ்சம் தவம் இருக்குன்னு தெரிஞ்சா மற்றவர்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்றதுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு எல்லாம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கே இன்னும் முற்றா வரல இந்த தவம், நாம முற்று பெற வேண்டாமா? நூல் எழுதுறாங்க, எவ்வளவு இருக்கு. அதனால அடியார்களை தள்ளவும் முடியல, கொள்ளவும் முடியல. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க இதை தவிர்க்கிறாங்க. அதுக்காக அந்த ஏணியை வச்சுக்கிட்டு ஏணியை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அவங்க எப்ப கீழே வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்பத்தான் சாமி மேல இருக்கிறாராமே. ஆமா, போய் பார்க்கலாமா? போய் பாருங்க,
மாடியில தான் இருக்காரு. போய் பார்த்தா இல்லைங்க படிக்கட்டே இல்லை. நான் தான் சொன்னேன் மாடியில் இருக்காரு, முடிஞ்சா பார்த்து. அப்போ நாங்கள் வரோங்க அப்படின்னு கிளம்பிட வேண்டியதுதான். எப்படி போகிறது? 11:30 மணிக்கெல்லாம் சாமி கீழே இறங்கி வருவாங்க. அந்த அந்த வந்துட்டு அப்போ ஒரு சில தடவை ஸ்நானம் பண்ணுவாங்க. ஸ்நானம் பண்ணிட்டு மேலே போய் அப்போ ஒரு பூஜை பண்ணி எத்தனை தடவை பூஜை பண்ணுவாங்க, எத்தனை தடவை இல்லை ஒன்றும் தெரியவே. நமக்கு ஒரு தடவைக்கே ஊர்பட்ட சங்கடமா இருக்கு, தகராறா இருக்கு. அவங்க இதே தானே நினைப்பு. அவங்க வந்து குளிச்சுட்டு மேலே போய் பூஜை பண்ணிட்டு திரும்ப மிகச்சரியா 12 மணிக்கு அன்னைக்கு ஒரு நாள் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. வந்து குளிச்சுட்டு அப்படி படியில ஏறி இருக்காங்க. அந்த மரப்படியில ஒரு மூட்டை பூச்சி. அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்திருக்கான், சின்ன பையன். டே பாடுறா மூட்டை பூச்சி, அதை எடுத்துக்கொண்டு வெளில போடுறான்னு சொல்றதுக்குள்ள அவன் வந்து காலில் ஒரே அவ்வளவுதான். அது ஐயோ பாவி கொலை பண்ணி விட்டியடான்னார். திரும்ப இறங்கி பாத்ரூம் போய் போனார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, அவங்க உள்ள இருந்தாங்க. அவங்க அவசரத்தில் வந்து சாமி இப்பதானே குளிச்சுட்டு போனீங்க, அதுக்கு திரும்பவும் போறீங்களான்னாரு. இந்த வீட்டில் ஒரு இழவு வந்துருச்சுமா, குளிக்க போறேன்னாரு. குளிச்சுட்டு வந்தாரு. சாமி சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், இன்னைக்கு சாப்பாடு எனக்கு வேணாம் மாட்டு போயிட்டாரு. மேல 12 ஆயிடுச்சு, சாப்பாடு வேணான்ட்டாரு. அடுத்த நாள் தான் இனிமே 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 12 மணிக்கு தவறிச்சு, அப்புறம் அடுத்த நாள் 12 மணிக்கு தான். எல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே சார் நீங்க சொல்றதெல்லாம். அப்படி நீங்க நினைக்காதீங்க. அந்த மாதிரி நோன்பு இருக்கிறவர்கள் அந்த மாதிரி நெறியில சென்று எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பான் இல்லைங்களா? எதையோ சேர்த்து எதோ பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான். நாம ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணுமா? நம்ம சுவிட்சை போட்டோம் டொக்குன்னு. அது மாதிரி அந்த ஞானிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அருள் நூல்களை செய்து நம்ம கையில கொடுத்துட்டாங்க. நம்ம சுவிட்சை போட்டு அதை அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான். அதுவே கஷ்டமா இருக்கு நமக்கு. நூல் செஞ்சு கொடுத்துட்டாங்க, படிச்சாலே பயன் வரும்ன்றாங்க. என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவரை தள்ளேல் அப்படிங்கிறாங்க சுவாமி. அருளாளர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க, வருகிற பலனை நாம சுலபமா அனுபவிக்கிறது. அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு திருவாசகத்தை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஜீவ் போப் சொன்னார், எங்க மதத்துல எங்க மொழியில இப்படி ஒரு நூல் இல்லையே அப்படின்னார். கொலையே களவு பாருங்க, எதை கொலைன்னு நினைச்சிருக்கிறாருன்னு பாருங்க. கொலையே களவு களவு களவுன்னு சொன்ன நாம எதை களவுன்னு சொல்றது? மற்ற ஒரு பொருளை கவருவது களவு. மற்ற ஒரு பொருளை கவருவது இல்லை நமக்கு. நான் அன்னைக்கு கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். வாத்தியாரு கம்ப்ளைண்ட் பண்ணாராம், பையன் பக்கத்து பையனோட பென்சிலை திருடிட்டான். கம்ப்ளைண்ட் வந்தது. வாத்தியாரு அப்பா கூப்பிட்டு சொல்லிட்டார், வீட்டுக்கு வந்து இந்த பையனை திட்டுறாரு, உன்னால என் மானமே போச்சுடா, ஏண்டா போய் அவன் பென்சிலை திருடின, உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா, நாம் எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படிப்பட்ட கௌரவத்தோட வாழ்றவங்க, நீ போய் இப்படி பண்ற, உனக்கு வேணும்னா பென்சில் ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு வேணா கொண்டு கொடுப்பேனடா. இவர் கௌரவம் எப்படி இருக்கு பாரு. ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வருது, திருட்டு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஒரு குண்டூசி எடுத்துட்டு வந்தா கூட திருட்டு தான். கொலையே களவு கள் காமம் பொய் கூறல் மலைவான பாதகமாம். இது வந்து பஞ்சமா பாதகம். இவை நீக்க தலையாம், தலையான நன்மை வந்து சேரும். இது வந்து நீ இது சாதாரணமா நினைச்சுக்காது. இது தலை, இடையோ கடையோ இல்ல, இது டாப் பிரையாரிட்டி, இதுக்கு நீ கொடுத்தாகணும். அப்ப வந்து கையை கட்டிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு, ஏன் நாங்க என்ன பண்றது, நாங்க லௌகீக வாழ்க்கையில இருக்கிறவங்க, நாங்க
அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க இப்படி இருந்துகிட்டு இருந்தா நாங்க இதெல்லாம் எப்படி நீக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. முயற்சி பண்றோம். நீங்க பாட்டுக்கு 5 ஓட்டையை சொல்றீங்க. ஒரு ஓட்டையை அடைச்சா இன்னொரு பக்கம் திறந்துக்குது, அதை அடைச்சா இன்னொரு பக்கம் திறந்துக்குது. பொய்யே சொல்ல வேணான்னு பார்த்தா வேற பக்கம் ஓட பிச்சுக்குது. நாங்க என்னத்த பண்றதுங்க யார் ரொம்ப. அப்ப உனக்கு சொல்றேன் கேக்குறியான்னு கேட்டார். பாருங்க, இந்த 5ல இருந்தும் நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேக்குறியான்னாரு. என்னன்னு, பேசாம சிவனடியை எப்ப பார்த்தாலும் சிந்திக்கிறதுன்னு ஒரு முடிவெடு. இந்த 5 தானா அடைபட்டுடுனார். நீ உன் வேலை இதை அடைக்கணும்னு நினைக்காத. ஆனா எப்பவுமே சிவனடியே சார்ந்து இன்பம் சேர்ந்தார்க்கு, சிவனுடைய திருவடியை எண்ணிக்கொண்டு சிவனுடைய அடியார்களை பற்றி சிந்திப்பதும் அவர்களுடைய பெருமைகளை சிந்திப்பதும் இதிலே சச்சங்கத்தில் இருப்பதுமாக அந்த நிகழ்வுகள்ல மனத்தை செலுத்திக்கிட்டே நீ வந்து அந்த கூட்டத்தில் இரு, நீ இதெல்லாம் தானா சரியாகும். சிவனடியே சார்ந்து இன்பம் சேர்ந்தாக்கு இலையாம் இவை, இவை இலையாம், இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகும் அப்படின்னார். அப்ப நம்ம ரொம்ப பொய் சொல்றோம்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், உடனே சரி சுந்தர தேவாரத்தை எடுத்து கொஞ்சம் ஓத ஆரம்பிச்சிடணும். சாமி சந்தர்ப்பம் உங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே வராம செய்திருவார். பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் நான் சொன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் சொல்லணும் இல்லையா. நான் அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுதே ஒரு, இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ கல்லூரியில் இருக்கிறேன், கல்லூரிக்கு முன்னாடி ஒரு அரசு துணையில் தான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்ப ஒருத்தர் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார். தொந்தரவு பண்றாருன்னா அவர் ஒரு சகாயம் கேட்கிறார். சகாயம் என்னால் செய்ய முடியல, நான் செய்ய முடியாதுன்னு விட்டேன். அவர் எப்படியோ வீட்டு விலாசத்தை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வரணும்ட்டு வந்துட்டார். நான் என்ன பண்றேன், ஒரு சாயந்தரம் கேஷுவலா என்னுடைய வீட்டில் ஒரு பெரிய சந்து மாதிரி இருக்கும், அதுல வந்து அப்படி வாசல்ல நின்று அப்படி கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பேன். அப்படி பார்க்கிற பொழுது அந்த கார்னர்ல இந்த ஆள் வரதை பார்த்துட்டேன். அந்த ஆள் இந்த அட்ரஸ் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறான் கையில. எனக்கு என்ன பண்ண, உள்ள போயிட்டேன். ஒன்னும் என்ன பண்றதுன்னே புரியல. எங்க தந்தையார் இருந்தார். அவரு எங்க வீட்டுக்கு முன்னால் நுழைஞ்ச உடனே அங்க கட்டில தான் உட்கார்ந்துருப்பாரு எப்பவுமே. நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், அப்பா என்னை தேடிட்டு ஒருத்தர் வர்றார், அவரை நான் சந்திக்க விரும்பல, நான் உள்ள இருக்கேன், நீங்க அவர் வந்தாருன்னா நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படின்னார். அப்படின்னு சொல்லிடுங்கப்பா. அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுங்களா, அவர் சொன்னார், ஒன்னு செய்ப்பா, நீ வெளியில போயிரு, என்னால பொய் சொல்ல முடியாதுன்னார். என்னால பொய் சொல்ல முடியாதுப்பா, நான் பொய் சொல்றேன்னு ஆரம்பிச்சு, எனக்கு பழக்கம் இல்லை, நான் பொய் சொல்றேன்னு ஆரம்பிச்சு நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா நீயும் மாட்டி இது ஆயிடுவேன், என்ன பொய் சொல்ல வைக்காத, ஒன்னு செய்ய, நீ வெளியில போயிருன்னாரு. இது ஏடா இவர்கிட்ட சொன்ன நம்ம முதல்ல போயிருக்கலாம் வெளியில நினைச்சேன் நான். எங்க தந்தையார் சொன்னது இன்னும் என் காதுல ஒலிக்குது. நான் எப்பவுமே அவர்கிட்ட அந்த மாதிரி கேட்டதில்லை, ஏன்னா அவர் அப்படி சொல்ல மாட்டாரு எனக்கு தெரியும். சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்ல மாட்டார். அப்படி தெரிஞ்சும் கூட ரொம்ப எமர்ஜென்சி அந்த நேரம், அந்த ஆள் வந்துட்டான், நான் வெளில போறதுக்கு நேரம் இல்லை. இதுக்கு எங்க அப்பா கிட்ட போய் நீங்க சொல்லுங்கன்றதுக்கு என்ன பொய் சொல்ல சொல்லாத, உன்னை நீ வெளியில போயிடு, நான் பொய் சொல்ல மாட்டேன்ட்டார். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த ஆளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஆச்சு. சந்திச்சேன், வேற மாதிரி சமாளிச்சு அனுப்பிச்சேன்னு வச்சுங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, இந்த பொய்ய வந்து முதல்ல ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறதுக்காக சொல்ல ஆரம்பிப்போம், வேற வழியே இல்லைங்கிறதுக்காக அது வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அதை தவிர வேற வழியே இல்லைங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பொய் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது சின்ன சந்துக்குள்ளதான் நுழையும். அப்பவே அதை தடுத்துடணும். கூடிய மட்டும் பொய் சொல்லாது இருத்தல் என்பது ஒரு பெரிய அறம். ஒரு பொய் சொன்னாரு, அது சத்தியமா செய்தார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லையா? ஊரை விட்டு போமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாருல, பொய் போமாட்டேன்னு சத்தியம் பண்ணார். ஒரு பொய் தானே சொன்னார், அதுக்கே அவ்வளவு தகராறு ஆயிடுச்சு. அதை சொல்லுகிறார், அதையும் சேர்க்கிறார்.
பொய்யே கொலையே களவு கள் காமம் பொய் கூறல் மலைவான பாதகமாம் இவை நீக்கத் தலையாம் சிவனடியே சார்ந்து இன்பம் சேர்ந்தார்க்கு இலையாம் இவை ஞானானந்தத்து இருத்தலே உளதாம். அந்த உளதாம்ங்கிறத நீங்க சேர்த்துக்கணும். அதுக்கு சொல் எச்சம்னு பேரு. அங்க அந்த சொல்ல சேர்த்துக்கணும். என்னது? உளதாம். ஞானானந்தத்து இருத்தலே உளதாம். அவங்களுக்கு எப்பொழுதுமே ஞானானந்தத்திலே இருக்கக்கூடிய நிலைமை வரும். ஞானானந்தத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த அஞ்சு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னுட்டார். அப்ப முதல்ல சிவனடியை சார்தலும் அந்த இன்பத்தை துய்த்துக் கொண்டிருப்பதும், அந்த இன்பத்தை துய்த்துக் கொண்டிருப்பதனால இவற்றிலிருந்து விடுபடுவதும், இவற்றிலிருந்து விடுபட்ட பிறகு ஞானானந்தத்தை இருத்தலும் ஆகிய நிறைவான அந்த நிலை கிட்டும். இந்த அஞ்சுல ஏதாவது 1, 2 இருந்தா கூட ஞானானந்தத்தை அனுபவிக்க முடியாது. எனவே நீங்கள் இவற்றையெல்லாம் நீக்கிக் கொள்ளுங்கள் என்று திருமூலர் தொகுத்து சொல்லுகிறார் என்கிற நிலையில இன்றைய தினம் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை நாம சந்திக்க இருக்கிறோம், தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஞான வேள்வியை இங்கே தொடர்ந்து நிகழ்த்துகிற இந்த கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் என்னுடைய உழுவல் அன்பர் மணிவாசகம் ஐயா அவர்களும் நம்ம சரவணன் அவர்களும் மிக அற்புதமாக இந்த ஞான வேள்வியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞான வேள்வி இங்கு நிகழ்வதனாலே எத்தனை பேருடைய உள்ளத்திலே ஞான வித்துக்கள் விதைக்கப்படுகின்றன. திருமந்திரம் கேட்பது என்பது முன்னை தவத்தினுடைய முன்னை பிறப்பினுடைய பயனால் விளைவது. அதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை சைவ சித்தாந்த பெருமன்றத்திலே சீகாழி சிற்றம்பல நாடிகள் அருளி செய்த மிக அற்புதமான சித்தாந்த நூல் துகளறு போதம், அதை அடியேன் பேச இருக்கிறேன். முடிந்த அன்பர்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை 12/5/2009 செவ்வாய்க்கிழமை அங்கே மயிலாப்பூர் சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி, நாளைய தினம் அடியேன் அவினாசி செல்லுகின்ற அங்கே ஒரு மாநாட்டிலே சுந்தரஸ்மூர்த்தி சுவாமிகள் பற்றி பேச செல்லுகிறேன். உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.